டக்கோர் துவாரகா. நவத்வாரகா வரிசையில நம்ம 7வது பார்க்க போறது டக்கோர்ல இருக்க ராஜா ரன்சோட் ராய்ஜி கோவில். 6வது நாள் நாங்க அகமதாபாத்ல இருந்து காலையில 7 மணிக்கு கிளம்பி 9 மணிக்கு டக்கோர் வந்தடைஞ்சோம். அகமதாபாத்ல இருந்து டக்கோர் வந்து சேர 2 மணி நேரம் ஆறுது. 120 கிலோமீட்டர் தொலைவுல டக்கோர் துவாரகா இருக்கு. மூல துவாரகா பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே ராஜா ரன்சோட் ராய் பத்தி பார்த்திருந்தோம். கம்சனை கொன்ன பிறகு மதுராவை ஆண்டுட்டு இருந்த கிருஷ்ணரோட தாத்தாவான உக்ரசேனருக்கு கம்சனோட மாமனாரான ஜராசந்தன் எப்பவும் தொல்லை கொடுத்துட்டே இருந்தான். மதுராவை நோக்கி மகதத்திலேருந்து 17 முறை படையெடுத்து வந்துட்டே இருந்தான். யுத்தத்துல அவனுக்கு உதவியா அவனோட தளபதியான காலயவனன் இருந்தான். காலயவனன் தவம் செஞ்சு சிவன் கிட்ட ஒரு வரம் வாங்கி இருந்தான். அவனை யாரும் யுத்தத்துல வெல்ல முடியாது அப்படிங்கிற வரம் தான் அது. அதனால எத்தனை முறை கிருஷ்ணரும் பலராமரும் மகத படைகளை போர்ல சந்திச்சாலும் அவங்களால வெற்றி பெறவே முடியல. ஜராசந்தனை பீமன் தான் கொல்லணும் அப்படிங்கிற விதியும் இருந்தது. ஒரு சமயம் போரின் போது காலயவனன் பயங்கரமா தாக்குதல் நடத்த பலராமரும் கிருஷ்ணரும் யுத்த களத்திலேந்து ஓடி போறாங்க. யுத்த களத்திலேந்து ஓடி போனதால அவருக்கு ரன்சோட் ராய் அப்படிங்கிற பேர் வந்தது. ரன்சோட் அப்படின்னா யுத்த களத்திலேந்து ஓடி போன வீரன் அப்படிங்கிற அர்த்தம். வீரர்களுக்கு இது இழிவான சொல்லா இருந்தாலும் கிருஷ்ணருக்கு இது ஒரு அழகான அடைமொழியா இங்க கொண்டாடுறாங்க. அவர் ரன்சோட் ராய் அப்படின்னு இல்லாம ராஜா ரன்சோட் ராய்னு கொண்டாடுறாங்க. போர்க்களத்திலேருந்து கிருஷ்ணர் ஓடி வரும்போது அவரை துரத்திக்கிட்டு காலயவனன் ஓடி வரான். கிருஷ்ணர் அங்க இருந்த ஒரு குகைக்குள்ள போறார். அந்த குகையில முசுகந்தன் அப்படிங்கிற ராஜா படுத்தூங்கிட்டு இருக்க. இந்த முசுகுந்தன் சூரிய வம்சத்துல ராமருக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவர். ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்கும் போது முசுகுந்தன் தேவர்களுக்கு உதவியா போரிடுறான். அந்த போர்ல தேவர்கள் வெற்றி அடையறாங்க. முசுகுந்தனுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு இந்திரன் கேட்க, யுத்தத்துல ரொம்ப களைச்சு போயிருந்த முசுகுந்தன் தனக்கு நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னு தன்னை யாராவது தூக்கத்திலிருந்து எழுப்பினா அவங்க மண்டை உடைஞ்சு செத்து போகணும் அப்படிங்கிற வரத்தையும் கேட்கிறான். இந்திரனும் அந்த வரத்தை முசுகுந்தனுக்கு கொடுக்கறான். முசுகுந்தன் ஒரு குகையில போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். 1000 வருஷ கணக்குல அவன் தூங்கிட்டே இருக்கான். கிருஷ்ணர் முசுகுந்தன் தூங்கிட்டு இருந்த அந்த குகைக்குள்ள போய் தன்னோட பீதாம்பரத்தை எடுத்து முசுகுந்தன் மேல போத்திட்டு போறாரு. பின்னாடியே துரத்திட்டு வந்த காலயவனன் கிருஷ்ணரோட பீதாம்பரத்தை பார்த்து கிருஷ்ணர் தான் தூங்குறார் அப்படின்னு நினைச்சு அவரை எழுப்ப முயல. அப்போ 1000 வருஷ தூக்கத்திலேருந்து எழுந்த முசுகுந்தன் காலயவனனை பார்க்க அங்கேயே காலயவனனோட தலை வெடிச்சு சிதறி செத்து போயிடுறான். அதுக்கு பிறகு கிருஷ்ணரை வணங்கின முசுகுந்தன் கந்தமாதன பர்வத்துக்கு போய் தவம் செஞ்சு விஷ்ணு லோகத்தை அடைஞ்சதா பாகவதம் சொல்றது. இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் டக்கோர் அப்படின்னு சொல்றாங்க. காலப்போக்குல டக்கோர்ல இருந்த ரன்சோட் ராய்ஜி கோவில் இருந்த இடம் இல்லாம போறது. 11ஆம் நூற்றாண்டுல போதன்னா அப்படிங்கிற ஒரு கிருஷ்ண பக்தர் இருக்க. அவர் டக்கோரை சேர்ந்தவர். அவர் 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஏகாதசியும் போது டக்கோர்ல இருந்து துவாரகா போய் துவாரகாதீசரை சேவிச்சுட்டு வரத வழக்கமா வச்சிருந்த. அவருக்கு வயசானதால அவரால் நடந்து துவாரகைக்கு வர முடியல. கடைசியா துவாரகாதீசரை சேவிச்சுட்டு இனிமே தன்னால வர முடியாது அப்படின்னு வருத்தத்தோட துவாரகாதீசர் கிட்டேந்து விடை பெறார்.
அவரோட கனவுல தோன்றிய துவாரகாதீசர் போதண்ணாவை பார்க்காம தன்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றார். ஒரு மாட்டு வண்டியை ஏற்பாடு பண்ணிட்டு வர சொல்றார். அந்த மாட்டு வண்டியில ஏறி தான் அவரோட டக்கோர் வரதாமும் சொல்றார். போதண்ணா ஒரு மாட்டு வண்டியை ஏற்பாடு பண்ண துவாரகையில இருந்த துவாரகாதீசர் பறந்து வந்து அவரோட மாட்டு வண்டியில உட்கார்ந்துக்கிறார். இருவரும் இரவோட இரவா துவாரகையில இருந்து கிளம்பி டக்கோர் வந்து சேரறாங்க. டக்கோருக்கு அப்படி அவர் வந்த நாள் ஷரத் பூர்ணிமா நாள். துவாரகாதீசரை துவாரகையில காணாம அங்க பூஜை செஞ்சவங்க எல்லாம் அவரை தேடிக்கிட்டு வராங்க. டக்கோருக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்துல இங்க வந்து பார்க்கும் போது துவாரகாதீசர் போதண்ணா வீட்டுல இருக்க. டக்கோர்ல இருக்க ராஜா கிட்ட இத பத்தி புகார் சொல்ல அவர் 2 பேருக்கும் மத்தியஸ்தம் செய்ய வர. கிருஷ்ணர் இல்லாம துவாரகைக்கு போக முடியாது அப்படின்னு துவாரகையில பூஜை செய்யறவங்க சொல்ல அவரை பிரிய மனசு இல்லாம போதண்ணா கொடுக்க மறுக்கிறார். அப்போ அங்க தோன்றிய கிருஷ்ணர் அவரோட எடைக்கு எடை யார் தங்கம் தராங்களோ அவங்களுக்கே துவாரகாதீசர் சொந்தம் அப்படின்னு சொல்றார். துவாரகையில் இருந்து வந்தவங்க பெரும் செல்வந்தர்கள் தங்களிடம் இருந்த அத்தனை தங்கத்தையும் துலாபாரத்துல வைக்க அப்பவும் கிருஷ்ணரோட எடை அதிகமாவே இருக்கு. போதண்ணாவோட மனைவியான கங்காபாய் தன்னோட மூக்குத்திய கழட்டி வைக்க கிருஷ்ணரோட விக்கிரகம் இருந்த துலா தட்டு மேல உயர்ந்து போறது. கிருஷ்ணர் துலாபாரம் இருந்த அந்த துலா தட்டு இன்னும் அங்க வச்சிருக்காங்க. டக்கோர் துவாரகா போனா மறக்காம அத பார்க்கணும். துவாரகாவாசிகள் கிருஷ்ணரை விட்டு பிரிய மனம் இல்லாம போக துவாரகாதீசர் இன்னொரு பிரதிமைய செஞ்சு துவாரகாவாசிகளிடம் கொடுத்ததா தல புராணம் சொல்றது. ஆனா துவாரகையில இருக்கிறவங்க கிருஷ்ணர் புதுசா செஞ்ச பிரதிமை தான் டக்கோர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டக்கோர்ல இருக்க துவாரகாதீசர் நின்ற கோலத்துல 4 திருக்கரங்களோட நம்மளுக்கு காட்சி தர. ஒரு கையில சங்கு, இன்னொரு கையில சக்கரம், இன்னொரு கையில கதை, இன்னொரு கையில தாமரப்பூவோட காட்சி கொடுக்கிற. இங்க இருக்க துவாரகாதீசர் அப்படிங்கிற ரன்சோட் ராய்ஜி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கார். 17-18 வயசுல இருக்க யவ்வன வயசு கிருஷ்ணர் தன்னோட கண்களை மலர்த்தி நம்மள பாக்குற அழகே அழகு. அவரை அங்க நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம் போல ரொம்பவே அழகா இருக்கார். பாக்குறவங்க மனச கொள்ளை கொள்ற மிகவும் அழகான கிருஷ்ணர். இந்த கோவில் புஷ்டி மார்க்கத்துல ரொம்ப முக்கியமான கோவிலா சொல்லப்படுறது. புஷ்டி மார்க்கத்தை தோற்றுவித்த வல்லபாச்சாரியாரோட கொள்ளுப்பேரன் ஹரிராயர் இந்த கோவில் பூஜைகளை நெறிமுறைப்படுத்துறார். இந்த கோவிலுக்கு 4 வாசல் இருக்கு. 8 கூம்பு வடிவில கோபுரங்கள் இருக்கு. அதுல நடுவுல இருக்க கோபுரத்துல தங்க முலாம் பூசை இருக்காங்க. இந்த கோவில் கோமதி ஏரி கரையில இருக்கு. ரொம்ப விஸ்தாரமான ஏரி அது. அதுல மண்டபங்களும் படித்துறையும் இருக்கு. கர்ப்பகிரகத்துக்கு வெளி மண்டபத்தை சபா மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சபா மண்டபத்தோட செவர வெள்ளியால முலாம் பூசிருக்காங்க. அங்க இருக்க கதவை தங்க முலாம் பூசிருக்காங்க. அந்த வெள்ளி தங்கத்துக்கு நடுவுல கிருஷ்ணர் வைரமா ஜொலிக்கிறார். இப்ப இருக்க கோயில கோபால் தம்பவேர்கர் அப்படிங்கிற மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ஆட்சியாளர் கட்டி இருக்க. அவர் பேஷ்வா மாதவராவ் காலத்தை சேர்ந்தவர். வருஷம் முழுக்க திருவிழா நடந்துட்டே இருக்கு. பிப்ரவரி மார்ச் மாசத்துல ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க. சைத்திர பௌர்ணமிங்கிற சித்ரா பௌர்ணமி இங்க விமரிசையா கொண்டாடப்படுறது. ஜென்மாஷ்டமி இங்க சொல்லவே முடியாத அளவு பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க.
அன்னக்கூட உற்சவம், கார்த்திகை பௌர்ணமியா, சரத் பௌர்ணிமா, வருஷம் முழுக்க திருவிழா நடந்துகிட்டே இருக்கு. இங்க கிருஷ்ணருக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் போக் அப்படின்னு சொல்ற நைவேத்தியம் செஞ்சுட்டே இருக்காங்க. காலையில மங்கள போக், ராஜ் போக், ஸ்ருங்கார் போக், குவால் போக் மத்தியானம் வரைக்கும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் உஸ்தான பான் போக், ஷயன் போக், சக்தி போக் அப்படின்னு 7 மணி வரைக்கும் பலவிதமா நைவேத்தியம் செய்யறாங்க. பக்தர்கள் வெளியில இருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து இங்க பெருமாளுக்கு நைவேத்தியம் செஞ்சு எடுத்துட்டு போறாங்க. டக்கோர் துவாரகா எப்பவும் திருவிழா கோலம் பூண்டு பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கோயில். எப்பவும் இங்க கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஊர் வழக்கப்படி பாடுறாங்க, ஆடுறாங்க, கும்மி அடிக்கிறாங்க, வட்டமா சுத்தி வந்து நடனம் ஆடுறாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. கிருஷ்ண பக்தி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்துறாங்க. இங்க ஆடி பாடி கிருஷ்ணரை கொண்டாடுறாங்க. நாங்க அங்க போன போது அங்க வந்திருந்த பெண்கள் அழகா வட்டமா பாட்டு பாடி நடனம் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதுல கலந்துகிட்டோம். டக்கோர்ல இருக்க கிருஷ்ணர் இளமையான யவ்வனம் நிரம்பிய கிருஷ்ணர். ஆடி பாடி கொண்டாடுற பருவத்துல இருக்க கிருஷ்ணர். கிருஷ்ணரை நினைச்சு ஆடி பாடி உருகும் போது நாம நம்மள மறந்து கிருஷ்ண பக்தியில திளைக்கிறோம். டக்கோர்ல இருக்கிறவங்கள மாதிரியே கள்ளங்கபடம் இல்லாத கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு வாய்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாங்க டக்கோர்ல இருந்து கிளம்பினோம்.